இப்போ எந்த கிளாஸ் என்றைக்கு சேர்ந்தா நான் சொன்னேன் அடுத்த கிளாஸ் எக்ஸாமில் நீங்களுக்கு பிளாக் பெல்ட் எக்ஸாம் நீங்கள் செய்யலாம். ஆனால் பிளாக் பெல்ட்ஸ் ஓட்ட சொல்லுவோம். முதல்ல ஒயிட் பெல்ட். ஒயிட் பெல்ட்லேயும் பல பிரிவுகள் இருக்கின்றது. இப்போ கியூஸ்ன்னு சொல்லுவாங்க. KYU 10Qலேருந்து ஸ்டார்ட் பண்ணும். 10வது Q தான் மிக பேசிக்கானது ஒயிட் பெல்ட். அதுலேருந்து 9th 8th Q கொண்டு போய் ஃபர்ஸ்ட் Q மட்டும் போகும், அது ப்ரௌன் பெல்ட். அதுலேயும் பிரிவுகள் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் டேன் வரும். ஃபர்ஸ்ட் டேன், அந்த டேன் தான் பிளாக் பெல்ட்ன்றது. அப்போ 10வது Qலேருந்து முதலாவது Qக்கு வந்து டேனுக்கு போகுது பிளாக் பெல்ட். நான் சொல்கிறேன் என்றைக்கே நீங்கள் சேர்ந்துட்டு அடுத்த கிளாஸே பிளாக் பெல்ட் எக்ஸாம் செய்யலாண்டு. செய்யலாமா மாஸ்டர்வாங்க. நான் சொல்ல இப்படி தான் நீங்கள் கிரேட் 1 செய்து போட்டு A level எக்ஸாம் செய்கிற மாதிரி உங்களுக்கு செய்யக்கூடிய இருந்தால் செய்யலாண்டுவேன். அப்போ யோசிப்பாங்க, வா இவ்வளோ படிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு. இதுதான் தத்துவம். ஸோ தடை இல்லை, உங்களோட ஆர்வம் பயிற்சி மூலமான ஒன்றா போவீங்க. இந்த பிளாக் பெல்ட் வந்து ஃபர்ஸ்ட் டேன் எடுக்கிற வந்து நீங்கள் பல்கலைக்கழகத்தில் சேர்ற மாதிரி. இன்னும் நிறைய டேன்ல 10 டேன் மட்டும் இருக்குது. அது வயசும் கட்டுப்பாடு இருக்கின்றது. உதாரணத்துக்கு நீங்கள் 7 டேன் எடுக்கிறதா இருந்தால் 50 வயசுக்கு மேலே இருக்க வேண்டும். என்ன உங்கள் அனுபவம் அவ்வளோ இருக்க வேண்டும். அப்போ தான் அதுக்கு நீங்கள் தகுதியாக இருப்பீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டேன் செகண்ட் டேன் போவோம். இந்த ஃபர்ஸ்ட் 5 டேன் மட்டும் சென்சியன்னு சொல்லுவோம். சென்சியன்னு கூப்பிடுவோம். சென்சியன்ற வந்து மாஸ்டர், ஜப்பனீஸில் மாஸ்டர்னு சொல்கிறது. அது பிறகு அந்த 6 டேன்லேருந்து 7 8 டேன் மட்டும் ஷியான்னு சொல்லுவோம். ஷியான்ற வந்து உயிரில் இருக்கிற மாஸ்டர், கட்டுப்பாட்டு உடைய மாஸ்டராக கருதப்படுகின்றார்கள். எனவே மிக குறைவு தான் இலங்கையை பொறுத்த வரைக்கும்